நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன்னா அவர் பொய் உரையாத தேவன், அவர் பொய் சொல்லவே மாட்டார். Faith is the measure of your personal confidence in God. Faith is the measure of your personal confidence in God. தேவன் மேலே உள்ள நம்பிக்கை விசுவாசமானது நீங்கள் எவ்வளவாக தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கீங்க அதை காண்பிக்கும். எவ்வளவாக தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கீங்க. என்ன நடந்தாலும் நம்புவீங்களா? உங்களை சுற்றி எல்லாம் சாதகமாக இல்லாமல் அந்த நீங்கள் நம்புவீங்களா? சிங்கக்கபியில் போட்டாலும் அந்த சிங்கம் போட்டுற போது அப்படின்னு சொல்லி அங்கேயும் தேவனை தப்பிப்பான்னு சொல்லி நம்புறீங்களா? அந்த கான்ஃபிடென்ட், உங்களுடைய பர்சனல் கான்ஃபிடென்ட். நான் ஒரு கூட்டாளியை நான் நம்புகிறேன்ல, அந்த நம்பிக்கை எவ்வளவா இருக்குன்னு சொல்லி அது சூழ்நிலைகள் காமிக்கும். அவங்க என் கூட எப்போதுமே இருக்கிறாங்களா, இல்லை பிரச்சனை ஓடி போய், இல்லை என் காசு முடிஞ்சோன்னே ஓடி போயிடுறாங்களா? எல்லா சூழ்நிலையும் நிற்கும்போது அதுதான் உண்மையான நட்பு. மேன் முன்னுக்கு நல்லா பேசு, பின்னால் வேறு மாதிரி பேசுது, அதெல்லாம் நட்பு இல்லை. அதெல்லாம் பொய், போலித்தனம், ஏமாற்றம், ஜால்ரா போடுறீங்க. ஏமேன் உண்மையான தோலை கடைசி வரைக்கும் நிற்பான். கீழே விழுந்தாலும் நான் அவன் கூட அங்கே விழுவேன்டா. ஓகே, ஸோ அப்போ தேவனை எவ்வளவாக நீங்கள் நம்புறீங்க, எவ்வளவாக நம்புறீங்க? அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் நம்புறீங்களா? ஒரு கூட்டாளி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை நம்புறீங்களே? அவன் சொல்லிட்டான், அவன் பார்த்துக்குவான், சொல்லிட்டான், அவன் சொல்லனா பிரச்சனை இல்லை, சொல்லிட்டான், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி அப்படி பேசுவானுங்க பாருங்க. நான் கேட்குறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் நம்புறீங்களா? கடைசி மூச்சு வரைக்கும் நம்புவீங்களா? அந்த சூழ்நிலை கடைசி கட்டம், இதை தாண்டினா செத்தண்டா நான் அப்படின்னு, இதை மட்டும் நான் தாண்டிட்டேன் செத்தேன், லாஸ்ட்னோ அதான் கடைசி ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் வச்சா வாழ்க்கை முடிஞ்சு. ஆனால் அந்த இடத்துல நம்பிட்டு இருப்பீங்களா? ஆண்டவரே அடுத்த ஸ்டெப் நான் வைப்பேன், அவங்க சொல்கிறாங்க நான் சாவனு, நீங்கள் சொல்கிறீங்க நீ பிழைப்ப, ஏன்னா நான் ஒன்று அங்கேருந்து காப்பாற்றுவேன். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் நம்புவீங்களா? மூடத்தனமாக தேவனை நம்புவீங்களா? எவன் சொன்னாலும் மூடத்தனமாக நம்பி காசுலாம் தூக்கி போட்டோம், போச்சு. எவன் சொல்லி காசு எடுத்து நம்ம கொடுத்தோம், திருப்பி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி எல்லாம் போச்சு. ஆனால் தேவன் சொன்னது எப்போனாச்சும் முழுமையாக நம்பியிருக்கீங்களா? கடைசி வரைக்கும் நம்பியிருக்கீங்களா? நீங்கள் அதை செஞ்சுங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன்னா அவர் பொய் உரையாத தேவன், அவர் பொய் சொல்லவே மாட்டார். ஏன்னா